இந்த தீபாவளிக்கு என்னை வச்சு செய்கிறாரு. பட்டாசு ஒரு நாளைக்கான், ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கான், ஸ்வீட்ஸ் ஒரு நாளைக்கான். எப்படினாலும் மனுஷன் வந்து என்னோட போகிறது இல்லை. கடைசியில் சாப்பிட கூடக்குள்ள ஹோட்டலுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இவர் வந்து முதல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் சாப்பிட முடிவு பண்ணுறேன். நானே முடிவு பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. நான் மட்டும் தான் சாப்பிட்றேன். இவங்க வந்து என்ன வீடியோ பார்க்குறாங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். தந்தூரி ஃபஸ்ட் ஐட்டம் வந்துடுச்சு. யாரும் கேட்கக்கூடாது, அவங்க தான் சொல்லிட்டாங்க. நான் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதனால் யாரும் கேட்கக்கூடாது, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். என்ன பண்ண எடுத்து மயோனஸ் சாஸில் வச்சு எங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல, சொல்லி தரீங்க. நம்ம தான் சாப்பிடுவோம், யாரும் பங்கு வரக்கூடாது. இதெல்லாம் எல்லாம் யாரும் கிடையாது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் தந்தூரி இதெல்லாம் எனக்கு தான். ஆனால் வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நான் தான் சாப்பிட கொடுக்க நான் தான் சாப்பிட கொடுக்கணும்னாங்க. பாருங்கள் யார் சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அப்படி அளவுடாது, இப்படி அம்மா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பேருக்கும் சரி சமமாக பண்ணிட்டாச்சு. அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர் தான் வந்துருக்கோம். ஸ்வீட்ஸ் வாங்குறோம். அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். கல்பாக்கம் பஜார் மார்க்கெட்டு. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வந்து முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் மெயினாக வாங்கணும். அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேவையானிக்கு ஒரு ஹோட்டல் ஒரு தந்தூரி சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணிடுவோம். பார்த்த உடனே அதை வாங்கி வச்சுட்டு நம்ம அங்கே போகிறோம். வாங்கணும், காய்கறி வாங்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கணும். மெயினாக ஸ்வீட்ஸு. ஓகேவா? கடைக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம ஸ்வீட்ஸை வந்து கொள்ளடிக்க வேண்டியது தான். காய்ச்சி கட்லி இதுல காய்ச்சி கட்லியே அது அசமலாய் ஒன்று
அதர்சம் வாங்கியாச்சு, ரசமலாய் வாங்கியாச்சு, அப்புறம் காய்ச்சி கட்டிசம் வச்சுருக்கேன். அண்ணன் ஷாக் ஆகிடுவார். ஒரு அச்சு முறுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி முறுக்கு இருக்கா, அரிசி முறுக்கு அது ஒன்று கொடுங்க. ரசகுல்லா, ரசகுல்லா ஒரு 1/4 கிலோ. புட்டு கேக் ஒரு 1/4 கிலோ போடுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசமலாய், ரசகுல்லா, அப்புறம் வந்து புட்டிங் கேக்கு, அப்புறம் அதரசம், அப்புறம் வந்து அச்சு முறுக்கு, அப்புறம் அரிசி முறுக்கு வாங்கியிருக்கோம். அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரசம் வந்து ரசம் அப்புறம் என்னன்னா ரசகுல்லா, ரசமலாய், என்ன காஜு கட்லி, காஜு கட்லி பர்மிஷன் கேட்டு தான் வாங்கணும். இது 1/4 கிலோ. இதுதான் வருதா? அங்கே போட்டிங்களா? அது ஒரு 1/2 கிலோ. அதிர்ஷ்டம் இருக்கா? கஜ்ரா ஒன்று வாங்கியாச்சு. கஜ்ரா வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி எதுவுமே செய்யவே இல்லை, வீட்டில் ஸ்வீட்ஸே செய்யலை. நம்ம இதுக்கு பில்லு போடுங்க. ஏய், நான் ஸ்வீட் சாங் நடுவில் பண்ணிட்டு இருக்கேன். நீ சந்தில் செஞ்சு பார்த்தியா? ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் பர்மிஷன் கிடச்சி காய்ச்சி கட்டு வாங்க சொல்லிட்டாரு. ஒரு 1/4 கிலோ வாங்கி சொல்லிட்டாரு. காய்ச்சி கட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து உப்பு வாங்கிக்கலாம். அதான் பாக்கி கொடுத்து நான் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, மளிகை சாமான், எல்லாம் வாங்கி வந்துட்டேன். நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். கல்பாக்கம் எப்போவுமே கல்பாக்கம் பஜார் பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருக்கும். வண்டி நிப்பாத கூட இடம் இருக்காது. ஒரே டிராஃபிக்காக இருக்கும். இதான் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட் கடைக்கு வந்து சாதாரணமாக வாங்குறாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் முந்திரி கத்திலி, குலோப்ஜாமுன் வாங்கி சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவங்கள அனுப்பிச்சிருக்கேன். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். பேக்கரி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே இதுதான் ஈசிஆர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர். பின்னாடியே இருக்குதாம்மா, பின்னாடியே இருக்குதா? கேட்டு வாங்கிக்கோ. நல்லா இருக்காது. வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ. இது வாங்கி கொடுத்துருங்க, 2 வாங்கி கொடுத்துருங்க. அது வாங்கி கொடுத்துருங்க. அண்ணா இது ஒரு 2 கேக் கொடுத்துருங்கண்ணா. ஒரு 2 கேக் கொடுத்துருங்க. ஒரு ஜூஸ் அவ்வளோதான். 35 rupees, 35 rupees ஜூஸ். 35 மினிட் மேடு. எவ்வளோ ஆச்சு ஜி? 40 rupees. 1048 ரூபா. 40 ரூபாவா? 40 ரூபா. ஓகே. அதிரசம், புட்டிங் கேக்கு, குலோப் ஜாமுன், காஜு கட்லி ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ரசமலாய், அச்சு முறுக்கு, அரிசி முறுக்கு, இது ஒரு 1/2 கிலோ கஜிரா. அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் பாருங்கள். அப்புறம் ரசகுல்லா இதுனா கால் கிலோ கால். பில்லு பார்த்தீங்கன்னா 645 ரூபா.